வணக்கம் சகோ. இன்ட்ரோக்குள்ள நேரம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸை பார்த்துடலாம். எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு, வாங்க. டைரக்டர் அச் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிக்கிற படம் தான் தளபதி 69. இன்னைக்கு இந்த படத்தில் நம்ம செல்லம் முத்துப்பாண்டி, அதாவது ஆக்டர் பிரகாஷ் ராஜ், தளபதி 69 படத்தில் நடிக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தளபதி 69 படத்தில் ஆக்டர் பிரகாஷ் ராஜ், மம்தா பிஜு, பூஜா எத்தே, பிரியாமணி, ஆக்டர் நரேன், டைரக்டர் கௌதம் மேனன், ஆக்டர் பாபி டலோன் இன்னும் டோட்டலாக 7 ஆக்டர்ஸ் தளபதி 69 படத்தில் நடிக்கிறதா மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் அச் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிக்க போகிற 69வது படத்துடைய பட பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பூஜைக்கு டைரக்டர் அச் வினோத், நம்ம தளபதி விஜய், ஆக்டர் பூஜா எத்தே, ஆக்டர் மம்தா பிஜு, ஆக்டர் நரேன், ஆக்டர் பாபி டலோன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ தளபதி 69 படத்துடைய பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த தளபதி 69 படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தளபதி விஜய் நடிக்கிற கடைசி படம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை குறைவால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுமே என்னோட ஹெல்த்தில் அக்கறை காட்டின எல்லா மக்களுக்கும், நண்பர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு லெட்டர் மூலிமா நன்றியை தெரிவிச்சிருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் 2 வாரத்துக்கு வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கூலி படத்தில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் 96. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 6 இயர்ஸ் ஆகுது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த 96 படம் பிடிக்கும்? உங்களுக்கு 96 படம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டினை போட்டு விடுங்க. ஆக்டர் சுனன்யா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ராக்கெட் டிரைவர். இந்த படத்தை டைரக்டர் ஸ்ரீராம் ஆனந்த சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை கார்த்திக் ரவிவர்மன் வாங்கியிருக்காரு. இவர் தான் தமிழ்நாடு தியேட்டர்கள்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ராக்கெட் டிரைவர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் சிம்பு 7 PM ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. படமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அக்டோபர் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் நடிச்சிருக்க படம் தான் பிரதர். இந்த படம் 2024 தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரதர் படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நடிக்க போகிற 34வது படத்துடைய அப்டேட் நாளைக்கு அக்டோபர் 5 10:50 AM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம், வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிச்சிருந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பீக் நோ ஈவில் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி தமிழ் டப்போட அக்டோபர் 1 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூரி ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆன விருந்து படம் அக்டோபர் 4 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யோகி பாபு நடிப்பில் ரிலீஸ் ஆன போட் படம் அமேசான் பிரைமில் அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. த பிளாட்ஃபார்ம் 2 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 4 இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிடிஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 4 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. மேன் வென்ட் மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஆக்டர் காஜல் அகர்வால் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் சத்யபாமா. இந்த படம் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ தமிழ் டப்போட இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டக்காரி அப்படிங்கிற தமிழ் படம் அக்டோபர் 4 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீல நேர சூரியன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் அக்டோபர் 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தில் வில்லனா நடித்த ஆக்டர் விநாயகம் நடிச்சிருக்க படம் தான் தெற்கு வடக்கு. இது ஒரு மலையாளம் மூவி, ஆனாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 4 இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அரக்கன் அப்படிங்கிற தமிழ் மூவி இந்த வாரம் ஆகஸ்ட் 4 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடியிலும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள். ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் போன வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் தேவாரா. இந்த படம் வேர்ல்டு வைடா 7 நாளில் 405 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கதா மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சகோதரன் சகோதரிகளை, இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.